அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் அறையை சீல் வைத்த தேர்தல் ஆணையம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருடைய மகளிருடைய அக்கௌண்ட்டிலும் பார்த்தீங்கன்னா ரூ. 5000 செலுத்தி ஒரு மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சதுரடியாக இந்த மகளிர் தொகை பார்த்தீங்கன்னா சதுரடியாக அனைத்து மகளிர் உரிமை தொகையுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து வழக்குகள் தொடர்ந்து இருந்த நிலையில் இந்த வழக்குக்கு எதிராக தான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல்வருடைய சரையை சீல் வைத்து இப்போ முடக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய அனைத்து அதிகாரங்களுமே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் பறித்திருக்காங்க. எதனால் பறித்திருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருட காலத்தில் எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடைபெற்றது அப்படின்றது தெரியும். அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்து மீது கடன்களை வாங்கி 10 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் மெகா ஊழலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத இப்போ வெட்டம் வெளிச்சு போட்டு காட்டியிருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய சீல் வைத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் தானே இது மாதிரி தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களுக்கு அனைத்து பணங்களுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் பணமாக கொடுத்து திமுகவுடைய அரசு கொடுத்து வருது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இன்னும் 1 மாத காலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இல்லாத முதலமைச்சராக தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைத்திருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெறும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்த ஒரு நிலையில் இது மாதிரியெல்லாம் நிறைய திலாடும் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ மேல்முறையிட்டு இப்போ குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியே இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி